வாரபலம் பலம் வரும் உலகம். இது வாரவலம் செய்திகள். சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் முதன்முறையாக மட்டக்களப்பில் ஊட்டச்சத்து நிறை உணவு கண்காட்சி மாகாண சுகாதார அமைச்சு செயலாளர் ஆரம்பித்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். இன்றைய சூழலில் தொற்றா நோய்கள் பலவற்றை கொண்டு வரும் ஃபாஸ்ட்ஃபுட் உணவு பழக்கங்களிலிருந்து மக்களை விடுவிக்கும் முகமாக சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் வழிகாட்டலில் முதன்முறையாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊட்டச்சத்து நிறை உணவு கண்காட்சி இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகத்தின் அனுசரணையில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் பயிற்சி பெற்று வரும் பொது சுகாதார மருத்துவ மாதுக்கள் பயிற்சியாளர்களினால் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து நிறை உணவுகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தலைமையில் இடம்பெற்ற இக்கண்காட்சி திறப்பு விழாவில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் எந்திரி எம் சிவலிங்கம் பிரதம அதிதியாகவும், மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரன் மற்றும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள சமூக நல வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் லதாகரன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர். பெரும் எண்ணிக்கையிலான வைத்திய அதிகாரிகள், தாதியர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவ மாது பயிற்சியாளர்கள் என பெருமளவிலானோர் இக்கண்காட்சியை கண்டு களித்ததுடன் பெருமளவிலான பொதுமக்களும் இக்கண்காட்சியை பார்வையிட்டனர். இது வாரவலம் செய்திகள். வாரவலம் செய்திகளோடு இதுவரை நீங்கள் இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றைய எமது இந்த நிகழ்வுக்கு சிறிதும் அதிதியாக தனது வேலைப்பாடுகளும் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக கூட நான் இதை மினிஸ்டர் லெவலில் கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டிருக்கேன். அதுக்கு உங்களோட அனுமதியை கட்டாயம் தேவைப்படும். நான் இதில் இன்விடேஷன் சின்ன ஒரு மாற்றம் செய்வேன். கோஆர்டினேட்டர் இன்சிடி யூனிட் 31 போட்டோஸ் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணுவேன். அது வரவேற்பை தெரிவித்து இதோடு நான் இன்னொரு கடமை எனக்கு எங்களோட செக்ரட்டரி ஐயாவை மிகவும் வேலைப்பாடுகளின் மத்தியில் டாக்டர் முரளீஸ்வரன் அவர்களே மற்றும் சமூக நல வைத்திய அதிகாரி டாக்டர் லதாகரன் அவர்களே, உங்களுடைய இந்த சேவையானது பலதரப்பட்ட முறையில் எங்களுடைய மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறிது வாரங்களுக்கு சில வாரங்களுக்கு முன் நான் இங்கே வரையிருந்த நேரம் நீங்கள் மீசல்ஸ் இடையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நோய்கள் சம்பந்தடைய உத்தியோகர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் நிகழ்வு மிகவும் மனதுக்கு நிகழ்வை தரக்கூடிய நிகழ்வு என்னன்னு கேட்டால், தனியாக நாங்கள் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மட்டுமோ அல்லது நம்முடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மட்டுமோ ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை மற்றும் உங்களுடைய அனைத்து விதமான வைத்தியர்கள் மாகாண சுகாதார பயிற்சி நிலையத்தினுடைய புரத உலகத்திற்கு உங்கள் அனைவருக்கும் முதலாவது புரதம் என்றது எங்கட தசைந்த வளர்ச்சிக்காக உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஷணை பொருள். அதுல தாவரங்கள் புரதமாகவும் விலங்கு புரதமாகவும் 2ஆ வகைப்படுது. தாவர புரதங்கள் வீதம் விலங்கு புரதங்கள்ல கூட. அப்ப நாங்க இதுல என்ன செய்யணும், எஃபெக்டிவா என்ன புள்ளிகளை கவரக்கூடிய மாதிரி செய்யறோம்.
ஏனென்ன இந்த கட்டியை வந்து குறைக்காம வந்து ரத்தத்தில் கடத்தக்கூடியது சார். மேக்சிமம் வந்து டயபெட்டிக் அசைட்ஸ் எல்லாம் சார் இது அளவாக சாப்பிடக்கூடாது. அதுவா அவங்களுக்கு வந்து பிளட் சுகரை குறைச்சி இதெல்லாம் எல்லாமே ஆரோக்கியமானது சார். சொல்லுங்க. சாப்பாட்டில் குறைவாக இருக்கக்கூடியதும் அறவே தவிர்க்க வேண்டியதுமான ஃபேட் ஒரு தோல்வி சொல்லுவீங்களா? பூசணிக்கால நாங்கள் வடை மாதிரி டைப் செஞ்சிருக்கோம் பக்கோடா. இது எல்லாமே ரெசிபி இது கோவாயில ரோல்ஸ். வந்து கவர்ச்சியாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. என்ன ஸ்பெஷல் ஆச்சு என்ன சொல்ல? பப்பாயா லட்டு, பனானா பாயாசம். இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமானது. கற்பகாலம் வந்து வந்து முக்கியமானது சொன்னால் கற்பத்தில் இருக்கிற சிசுவுக்கும் தாயிட்ட தான் உங்கள் செய்ததில் இந்த வீடியோ எடுத்து ஃபுல்லாக மெல்ல மெல்ல ஆறுதலாக வீடியோ
நம்பளம் நெல்லி மாதுளம்பழம் தான் அந்த மஞ்சள் கலர் முடிச்சா சிங்களம் மாதுளம்பழம் தான்